ಹೇಳಿ ಪೆಂತೆಕೋಸ್ತು ಪಂಚಶತಮಾನದ ಶುಭಾಶಯಗಳು. ಪಂಚಶತಮಾನ ಪೆಂಟಿಕಾಸ್ಟಲ್ ಡೇ. ஹாப்பி பென்டிகாஸ்டல் டே. ஹாப்பி பென்டிகாஸ்டல் டே. ஆமென். பெந்தேகோஸ்து நாள் வாழ்த்துக்கள். ஆமென். அவருடைய வாசலில் நாம் சந்தோஷமாக நுழைந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். ஒரு நல்ல பாடல். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் அன்பு கூற வந்திருக்கிறோம். நாம் அவரையே தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். Praise the Lord. Happy Pentecostal Sunday. ಪಂಚಶತಮಾನದ ಈ ಒಂದು ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. ಅಲಂಕಾರ ವಾಸಲಾಲೆ ಪ್ರವೇಶಿக்க வந்து நிற்கிறோ தேவ வீட்டின் தந்தையாலே நிரப்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. நிரப்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே இயேசுவையே ஆராதிக்க வந்தோம். ஆமென். அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூய ஆவியானவரே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தேவ வீட்டின் நன்மையாலே நிரப்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலினாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தேவ வீட்டின் நன்மையாலே நிரப்பிட வந்து நிற்கிறோ. ஆமென். இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். அலங்கார வாசலினாலே கர்த்தரை ಉಯರ್ತ ಪೋರ್ಚ ತುದಿಗೆ ಉಯರ್ತ ಅವரை ಮಹಿಮೆಪಡುತ್ತ ಸಭೆಯಾಗಿ ನಾವು ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, ಆತನ ಆಲಯಕ್ಕೆ ಬರುವುದು ನಮಗೆ ಸಂತೋಷ, ಉಲ್ಲಾಸ. ಆತನ ಒಂದು ದೇವರ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಸೇರಿ ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸುವುದು ಒಂದು ದೊಡ್ಡ ಮಹಾದೊಡ್ಡ ಕೃಪೆ. ಆಮೆನ್. ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಶಬ್ದವಾಗಿ ಪ್ರಿಯರೇ. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. எல்லாரும் சரி. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையின் கிடைத்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபை கிடைத்திடவே. சபையாகி என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபை கிடைத்திடுதே. ஒன்றியாகி அல்ல, ಒಬ್ಬಟ್ಟಿಯಾಗಿ ಅಲ್ಲ, ಸಹೋದರ ಸಹೋದರರೊಂದಿಗೆ ಆರಾಧಿಕ್ಕೆ ಬಂದೋ. ಆರಾಧಿಕ್ಕೆ ಬಂದೋ, ಅன்பு கூற ಬಂದೋ. யெகோவா தேவனையே துதித்திட ಬಂದೋ, தொழுதிட ಬಂದோ. தூயவர் இயேசுவையே ஆராதிக்க ಬಂದோ, அன்பு கூற ಬಂದோ. யெகோவா உம்மை துதித்திட ಬಂದோ, துதித்திட ಬಂದோ, தொழுதிட ಬಂದோ. தூயவர் இயேசுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போமா? எஸ். ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இருதயம் தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மறுரூபமாக்குகிறார் ஆவியானவர். ನಮ್ಮ ಮರುರೂಪದ ಮೇಲೆ ಮರುರೂಪವಾದ
ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ಓ ಮರು ರೂಪತ್ತಿನ ಹೃದಯ ತಂದಿರರೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರವೇ ಮರು ರೂಪತ್ತಿನ ಹೃದಯ ತಂದಿರೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಆರಾಧಿக்க ಬಂದ ಕರங்களை அசைத்து ஆராதிக்க வந்தோம் நன்றி கூற வந்தோம் யெகோவா தேவதையே துதித்திட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் நன்றி கூற. ಆಮೆನ್. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಆರಾಧಿಸಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ, ಪ್ರೀತಿ ಇರುವುದಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿರೋದೇವೆ, ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಲು ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. சொல்லலாமா? நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையாய் உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என்னுடைய காணிக்கை, என்னுடைய தசம பாகத்தை நான் உற்சாகವಾಗಿ இந்த சாநிಧ್ಯಕ್ಕೆ ನಾನು ಕೊಡುತ್ತಿದ್ದೇನೆ ஐயா. ನನ್ನ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಆಮೆನ್. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. கரங்களை தட்டி சத்தமாக என் காணிக்கை, ஆமென், என்னுடைய துதி, என்னுடைய தசம பாகம், என்னுடைய ಸ್ತೋத்திரம், ನನ್ನ ಆರಾಧನೆ, ನನ್ನ ಸ್ತುತಿ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಇಡುತ್ತಿದ್ದೇನೆ. ಅದನ್ನು ಇಟ್ಟು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ ಉತ್ತಮವಾಗಿ, ಆಮೇಲೆ ಉನ್ನತವಾಗಿ, ಆಮೇಲೆ ಸ್ತೋತ್ರ ಉತ್ಸಾಹವಾಗಿ. ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, ಆರಾಧನೆ ಸ್ತುತಿ ಅದು ಉತ್ತಮವಾಗಿರಬೇಕು. ಏನೋ ಅಲ್ಪವಾಗಿ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಅಲ್ಲ, ಇರದೆ ಹಾಗೆ ಅಲ್ಲ. ಬ್ಯಾಂಕಲ್ಲಿ 1 ಲಕ್ಷ ಇರುತ್ತೆ, ಆದರೆ ಕಾಣಿಕೆ ನಾವು ಎಷ್ಟು ಆಗ್ತೇವೆ? ಬೇರೆ 1000 ರೂಪಾಯಿ ಆಗ್ತೇವೆ. ಒಳ್ಳೆ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕಂತ ಉತ್ಸಾಹ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ, ಆದರೆ ಅದನ್ನು ಹೊರಗೆ ತರುವುದು ಸ್ವಲ್ಪವಾಗಿದೆ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. கரங்களை உயர்த்தி என் காணிக்கையை, என் தசம பாகத்தை, என் துதியை, என் ஸ்தோத்திரத்தை, என் ஆராதனையை உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவில நிறைந்து அந்நிய பாஷையினால் ஆமென். இந்த பெந்தேகோஸ்து நாளுடைய மகிமை, தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளணும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50வது நாளாக இன்று எண்ணி உலகம் முழுவதுமாக இந்த பெந்தேகோஸ்து நாளை கொண்டாடுகிறார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து, எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளிலிருந்து இந்த ನಾள் ವರೆಗೆ 10வது ನಾಳಾಗಿ ಎಣ್ಣಿ ಕೊಂಡಾಡುகிறார்கள். ಅವತ್ತು ಆ ಮೇಲ್ಮನೆಯಲ್ಲಿ 120 ದೇವರ ಮಕ್ಕಳು ಆಮೇನ್ ಮಂದಿ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗ ದೇವರ ಮಹಿಮೆ, ದೇವರ ಬಲ ಅವರ ಮೇಲೆ ಬಲವಾಗಿ ಅಗ್ನಿಯಾಗಿ ಅದು ಇಳಿಯುತ್ತಿರುವುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, ಉತ್ಸಾಹವಾಗಿ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗ ದೇವರ ಅಗ್ನಿ, ದೇವರ ಮಹಿಮೆ ಇವತ್ತು ನಮ್ಮನ್ನು ಮೂಡಿ ಅದು ಮರೆಯಲು ಅದು ಶಕ್ತವಾಗಿದೆ. ಬಲ ಉಂಟು ಉಂಟು, ಅದ್ಭುತ ಬಲವು ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ. ಬಲ ಉಂಟು ಉಂಟು, ಅದ್ಭುತ ಬಲವು ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ. ಬಲ ಉಂಟು ಅದ್ಭುತ ಬಲವು ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಬಲ ಉಂಟು ಉಂಟು, ಅದ್ಭುತ ಬಲವು ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ. ಬಲಮೈ ಉಂಟೆ ಬಲಮೈ ಉಂಟೆ 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 ಉಂಟೆ, ಅದ್ಭುತ ಬಲವು ಯೇಸುವೇ ರಕ್ತದಿಂದ. ಬಲಮೈ ಉಂಟೆ 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 ಉಂಟೆ, ಅದ್ಭುತ ಬಲವೈ ಅದ್ಭುತ ರಕ್ತದಿಂದ. There is power. Precious
ரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி அக்கினி ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி 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 இயேசுவின் ரத்தச்செயம் ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்பீரோ. ஓ ஜீசஸ் எங்கள் மீதப்பா இன்னொரு முறை மாம்சமான என் மீது என் திருச்சபையின் மீது என் குடும்பத்தின் மீது இந்த பெந்தேகோஸ்தின் நாளினுடைய வல்லமை இறங்குவதாக. எஸ் ஆவியை ஊற்றுவேன் உப்பர்வாதி பஞ்சாபரும் தரிசன சொல்வாரே. எங்கள் சபையில் உள்ள அனைவரும் ஆண்டவரே மூப்பர்கள் வாலிபர்கள் பொழிந்திடும் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி 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 இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் ஹalleluya பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை ஹalleluya இயேசுவே எழுது எழுது வாப்பா ரஹனமோ ஷனமதரலனா ரிஹனா ஹந்தரலனா. Thank you அத்திபனம் இயேசுவினா ரத்ததினா பலவுண்டு உண்டு 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 அத்திபனம் இயேசுவினா ரத்ததினா பல பல உண்டு 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 அத்திபனம் இயேசுவினா ரத்த எல்லாரும் எல்லாரும் சத்தமாகி ஓரி ஹலமா ஷெகலலலா தியந்தரலலா ரிபோ ஷந்தரலலா கதரே ரிபலா ஹந்தரலலா ஷெகலலலி யந்தரலலா எல்லாரும் சத்தமாகி ஒரே சத்தமாகி ஓ ஜீசஸ் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை 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 உங்க வல்லமை உங்க பிரசன்னம் உங்க வழி நடத்துதல் உம்முடைய கிருபை ஆண்டவரே அந்த பெந்தேகோஸ்து நாளிலே தேவ பிரசன்னம் இறங்கின அந்த அபிஷேகம் இன்றைக்கு அந்த பின்மாரியின் மகிமை எங்கள் மீது ஊற்றப்படட்டும் எங்கள் மீது ஊற்றப்படட்டும் எங்கள் மீது ஊற்றப்படட்டும். ஓரி ஹமானா ஹதரலா. Thank you அப்பா. Thank you Jesus. Yes yes எல்லாரும் உற்சாகமாக உள்ள கால் படைக்குமாக தேவ வல்லமை இறங்கட்டும் தேவ அபிஷேகம் இறங்கட்டும். அந்நிய பாஷைகளினால் பேசுங்க புதிய கிருபையினால் நிரப்பப்படட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் வியாதிகள் விடுதலையாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே. ஓ come on praise worship the Lord. விரிவாக தர நான் உன்னை நிரப்புவேன். ஆமென் ஹalleluya. எங்களை உம்முடைய மகிமையினால் உம்முடைய அக்கினியினால் உம்முடைய வல்லமையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. அப்பா அந்த பின்மாரியின் அபிஷேகம் வல்லமை எங்களை மூடி மறைத்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. இந்த பிரசன்னத்தை
ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲದ ಆರಾಧನೆ ಬೇಡ ತಂದೆಯೇ. ನಿನ್ನ ಸಮ್ಮುಖ ಇಲ್ಲದ ನಡತೆ ನಮಗೆ ಬೇಡಪ್ಪ. ಈ ದಿನದಲ್ಲಿ ರಾಜ್ಯ ಆ ಪೆಂತೆಕೋಸ್ತ ಶತಮಾನದ ಅಪ್ಪ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆ, ಆ ಒಂದು ಅನುಭವದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸು ರಾಜ್ಯ. ಒಂದು ಬದಲಾವಣೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸು ತಂದೆಯೇ. ಒಂದು ನೂತನ ಅಭಿಷೇಕದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಎಲ್ಲರೂ ಮಾತನಾಡ್ರಿ, ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳು ತೆಗೆದು ಮಾತನಾಡ್ರಿ. Come on, open the mouth and ask God to fill us by the new presence of His Holy Spirit. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ. ಆ ನೂತನ ಒಬ್ಬನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಆತ ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿದ್ದಾನೆ. ಹಳೆದೆಲ್ಲ ಹಾಳಾಯಿತು, ಎಲ್ಲವೂ ಹೊಸದಾಯಿತು. ಹೊಸ ಮಹಿಮೆ, ಹೊಸ ಅಭಿಷೇಕ, ಹೊಸ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿ ಅಯ್ಯ. ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿ ತಂದೆಯೇ. ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು ಮಾತನಾಡ್ರಿ, ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ. ಯೇಸಯ್ಯ, ನಿನ್ನ ಬಲದಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ನನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ஓ பலத்தால் ஒன்றும் கூடாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. கரங்களை உயர்த்தி பலத்தால் ஒன்றும் கூடாதையா. ஒரே குரலாக சபையாக பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல பராக்கிரமும் அல்லவும் ஆவியால் எல்லாமாகும். பலத்தாலும் அல்ல, ஆவியால் ಎಲ್ಲಮಾகும். ಆಂಡವರೇ, ಅಪ್ಪ ನನ್ನ ಸ್ವಂತ ಯೋಚನೆಯಿಂದ, ಸ್ವಂತ ಪ್ರಯಾಸದಿಂದ, ಅಪ್ಪ ತಿಳುವಳಿಕೆ ಜ್ಞಾನದಿಂದ, ಅಹಂಕಾರದಿಂದ, ಮೆಚ್ಚುಗೆಯಿಂದ, ಆಡಬರದಿಂದ, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಿಂದ, ಬ್ಯಾಂಕ್ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇಂದ, ಲೌಕಿಕವಾದ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಏನಾದರೂ ಅಪ್ಪ ಇದ್ದರೆ ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು. ಅವುಗಳಿಂದ ಯಾವುದು ಅಪ್ಪ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ಅಸಾಧ್ಯವಾದದನ್ನು ಮಾಡುವಂತನು ಪವಿತ್ರಾತ್ಮನೆ ನನ್ನೊಳಗೆ ಬಹಳವಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ನೀನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, ನೀನು ಅಪ್ಪ ಕ್ರಿಯವಾಗಿ ತೋರಿಸುತ್ತಿರುವುದಕ್ಕಾಗಿ ಶಬ್ದವಾಗಿ ಪ್ರಿಯರೇ, ಅಂತರಂಗ ಹೃದಯದಿಂದ, ಅಂತರಂಗ ಹೃದಯದಿಂದ பலத்தால் ஒன்றும் கூடாதையா, பராக்கிரமும் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல பராக்கிரமும் அல்லவும் ஆவியால் எல்லாமாகும். பலத்தாலும் அல்ல பராக்கிரமும் அல்லவும் ஆவியால் எல்லாமாகும். ஆவியால் எல்லாமாகும். கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே,
ಬಲದಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿ, ನಿನ್ನ ಬಲದಿಂದ ನನ್ನ ತುಂಬಿಸಿ. ನೀ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಪ್ಪ, ನೀ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡು. ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ. ಸಭೆಯಾಗಿ ಕುಟುಂಬವಾಗಿ ಹಾಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ಶಬ್ದವಾಗಿ ಪ್ರಿಯರೇ, ಅಂತರಂಗ ಹೃದಯದಿಂದ, ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿಂದ, ಪೂರ್ಣ ಬಲದಿಂದ, ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ, ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡಿ ಅಪ್ಪ, ಈ ಪಂಚಶತಮಾನದ ಆ ಒಂದು ಅನುಭವದಿಂದ ಕರ್ತನೇ ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದೇನಯ್ಯ, ನಿನ್ನನ್ನು ವಂದಿಸುತ್ತಿದ್ದೇನೆ ತಂದೆಯೇ, ನಿನ್ನನ್ನು ನಾನು ಕೀರ್ತಿಸಿ ಹೊಗಳುತ್ತಿದ್ದೇನಪ್ಪ. ಥ್ಯಾಂಕ್ ಯು, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್. ವಿ ವೆಲ್ಕಮ್ ಯು ಜೀಸಸ್. ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு கோடி கோடி நன்றிகள் ஆண்டவரே. ನಾಮ ಮಹಿಮೆಪಡುವುದಾಗಪ್ಪ. ನಿನ್ನ ಚಿತ್ತ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಮಾಡುವ ಹಾಗೆ ಭೂಲೋಕದಲ್ಲೂ ಸಹ ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ನೆರವೇರುವಂತೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡಪ್ಪ. ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಅಪ್ಪ, ಏನು ಇವರು ಈ ರೀತಿ ಕಿರ್ಚಾಡ್ತಿದ್ದಾನಂತ ಹೇಳಬಹುದು ಅಪ್ಪ, ಏನು ಇವರು ಕುಡುಕತನದಿಂದ ಇದ್ದಾರ ಅಂತ ಹೇಳಿ ಹೊರಗಿರೋರು ಯೋಚಿಸಬಹುದು. ಹೇ, ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವವರು ಆತನು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಮರೆಯಬೇಡ್ರಿ ಪ್ರಿಯರೇ. ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವರ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ಆ ಒಂದು ಅಗ್ನಿ ಅಭಿಷೇಕವನ್ನ ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ, ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ನೂತನ ಭಾಷೆಗಳಿಂದ ಶತವಾಗಿ ದೇವರನ್ನ ಕೊಂಡಾಡಿರಿ ಪ್ರಿಯರೇ, ದೇವರನ್ನ ಹೊಗಳಿರಿ, ದೇವರನ್ನ ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನಗೆ ವಂದನೆ ಅಯ್ಯ, ನನಗೆ ವಂದನೆ ತಂದೆಯೇ. ನಮ್ಮೊಂದಿಗೆ ನೀನು ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ನಮ್ಮೊಂದಿಗೆ ನೀನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ನಮ್ಮೊಂದಿಗೆ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ನಡೆಸಿಕೊಟ್ಟುತ್ತಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ವಿಶೇಷವಾಗಿ ಈ ಪಂಚಶತಮಾನ ದಿನದಂದು ಸ್ತ್ರೀಯರ ಭಾನುವಾರ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೊಂಡಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ಪ್ರತಿ 2ನೇ ಭಾನುವಾರ ವುಮೆನ್ ಸಂಡೇ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಸ್ತ್ರೀಗಳಿಗಾಗಿ ಬಲಗನೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಪ್ರೇ ಫಾರ್ ಆಲ್ ದ ವುಮೆನ್ಸ್. ಆಮೆನ್. ಎಲ್ಲ ಸಹೋದರರಿಗಾಗಿ ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ. ಅಪ್ಪ, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಪ್ರತಿಯೊಂದು ಸಹೋದರಿಯನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿ, ಪ್ರತಿಯೊಂದು ಅಮ್ಮಂದಿರನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿ. ಸಭೆಗೆ ಸೇವೆಗೆ ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿರುವ ಸ್ತ್ರೀಗಳನ್ನ ನೀನು ಬಲವಾಗಿ ಉಪಯೋಗಿಸು ತಂದೆಯೇ, ನೀನು ಉಪಯೋಗಿಸು ರಾಜ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪವಿತ್ರಾತ್ಮನೇ, ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವಯ್ಯ. ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ ಮೊಣಕಾಲುರಿದು. ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದಲ್ಲೂ ಸಹ ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಡತೆ ನಮಗೆ ಅಧಿಕವಾಗಿ ಬೇಕಾಗಿದೆ. ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಡತೆ ಅಧಿಕವಾಗಿ ಬೇಕಾಗಿದೆ. ಸ್ವಯ ಯೋಚನೆ, ಸ್ವಯ ಕಾರ್ಯಗಳು ಯಾವುದು ಬೇಡಪ್ಪ. ಪವಿತ್ರಾತ್ಮನೇ, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ, ನಿನ್ನ ನಡತೆ, ನಿನ್ನ ಕ್ರಿಯೆ ಅಧಿಕವಾಗಿ ಬೇಕಾಗಿದೆ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಒಂದು ನಡತೆ ಇಲ್ಲದೆ ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ, ನಿನ್ನ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲದ ಒಂದು ಬಾಳು, ಒಂದು ಸೇವೆ, ಒಂದು ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ, ಕ್ರೈಸ್ತ ಓಟದಲ್ಲಿ ಬೇಡ ಅಪ್ಪ. ಈ ದೇಶದ ಕಾಶ್ಮೀರದಿಂದ ಕನ್ಯಾಕುಮಾರಿವರೆಗೂ, ಗುಜರಾತಿಂದ ಅರುಣಾಚಲ ಪ್ರದೇಶವರೆಗೂ ಅಪ್ಪ 140ಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚು ಕೋಟಿ ಬಾಳುತ್ತಿರುವ ಜನರಿಗಾಗಿ ಎಲ್ಲರೂ ಬಲಗೈನ ಎತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ಎಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ದೇಶದಲ್ಲಿ ನಿನ್ನ ಆಳ್ವಿಕೆಯಿಂದ ನೀನು ತುಂಬಿಸು, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ನೀನು ತುಂಬಿಸು, ನಿನ್ನ ನಡತೆಯಿಂದ ನೀನು ತುಂಬಿಸು ಅಪ್ಪ, ನಿನ್ನ ಅನುಗ್ರಹದಿಂದ ನೀನು ತುಂಬಿಸಪ್ಪ. ದೇಶದಲ್ಲಿ ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ರಾಜನೇ, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖ, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಬಲವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು ತಂದೆಯೇ. ಎಲ್ಲ ದುರಾತ್ಮನ ಅಂತಕಾರ ಶಕ್ತಿಗಳನ್ನ ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ ನಾವು ಲಯ ಮಾಡುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ.
ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಭಾರತ ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ಎಲ್ಲ ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ಕ್ರೈಸ್ತ ಸಂಘಟನೆಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ಸೇವಕರುಗಳಿಗಾಗಿ, ಸ್ಥಾಪನೆಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ದೇವಾಲಯಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ಅರಣ್ಯಗಳಲ್ಲಿ, ಬೆಟ್ಟಗಳಲ್ಲಿ, ಸಮುದ್ರ ಪ್ರಾಂತ್ಯಗಳಲ್ಲಿ, ಹಳ್ಳಿಗಳಲ್ಲಿ, ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿ, ಮನೆಗಳಲ್ಲಿ, ದೇವಾಲಯಗಳಲ್ಲಿ, ನನ್ನ ನಾಮದಿಂದ ಕೂಡುವ ಎಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲೂ ನಾನು ಇರುತ್ತೇನಂತ ವಾಗ್ದಾನ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ನೀನು ಇವತ್ತಿನ ದಿನ ನೀನು ಪೂರೈಸುವುದಕ್ಕಾಗಿ, ನೀನು ನಡೆಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ, ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ಇದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಸಮಯ. Come on, everybody pray together. Amen. Hallelujah. For the presence of the Holy Spirit. Amen. Throughout the country, throughout the nation, in every nook and corner. Hallelujah. ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಇದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಸಮಯ. ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಶಬ್ದವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು, ಯವನಸ್ಥರು, ದೊಡ್ಡವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು. Glory to God. Thank you. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. ಯೇಸುವೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ನಾವು ಬಾಳುವ ದಿನದಲ್ಲಿ ಅನ್ಯ ದೃಷ್ಟಿಯಲ್ಲ, ನಮ್ಮ ಸ್ವಂತ ದೃಷ್ಟಿಯೇ ಕಾಣುವಂತೆ ನೀನು ಕೃಪೆ ತೋರಿಸಿ, ನೀನು ಸಹಾಯ ಮಾಡು, ಉಜ್ಜೀನವನ್ನು ಬರಮಾಡು. ಯೇಸುವೇ, ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ಸ್ತೋತ್ರ. ಶಬ್ದವಾಗಿ पवित्रात्मा पवित्रात्मा मुझे ले जाओ यीशु के चरणों में, पवित्र आत्मा। सभी हाथ उठा के बोलेंगे, मुझे ले जाओ यीशु के चरणों में, पवित्र आत्मा। और एक बात बोलेंगे, पवित्र आत्मा, पवित्र आत्मा। Come on, with one accord. मुझे ले जाओ यीशु के चरणों में, पवित्र आत्मा। मुझे ले जाओ यीशु के चरणों में, पवित्र आत्मा। हाथ उठा के बोलेंगे, सिर्फ तेरे लिए यीशु, तेरे लिए, सिर्फ तेरे लिए यीशु। ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ, सिर्फ तेरे लिए ನೀನು ಮಾತ್ರವೇ, ಯೀಶು तेरे लिए, पवित्र आत्मा, पवित्र आत्मा। मुझे ले जाओ यीशु के चरणों में, पवित्र आत्मा। मुझे ले जाओ यीशु के चरणों में, पवित्र आत्मा। ಹೌದು ತಂದೆ, ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮುಖ್ಯ ಸ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಿ ಆ ಒಂದು ಶಾಶ್ವತವಾದ ಜೀವಿತಕ್ಕೆ ನಡೆಸುವವನು, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಗೆ ತಂದು ಹೋಗುವವನು ನೀನು ಮಾತ್ರವೇ, ನೀನು ಮಾತ್ರವೇ, ನಿನ್ನಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ ತಂದೆಯೇ. ಬಲದಿಂದಲೂ ಅಲ್ಲ ಅಪ್ಪ, ಪರಾಕ್ರಮದಿಂದಲೂ ಅಲ್ಲ, ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿನ್ನಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯಬಹುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆಯೇ. ಅಪ್ಪ ರಾಜ, ಈ ದಿನದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಅಪ್ಪ, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿರುವ ನಾವು
ಅಪ್ಪ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿ ಉಪ್ಪಾಗಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವಂತೆ ಅಪ್ಪ ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಅಪ್ಪ ಕುರುಡರನ್ನ ಅಪ್ಪ ಕುಕ್ಕಿ ಹೋಗಿರುವವರನ್ನ ದರಿದ್ರರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತರಾಗಿ ರಕ್ಷಿಸುವಂತರಾಗಿ ಅಪ್ಪ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಪ್ಪ ಬೇಸರಗೊಂಡಿರುವವರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತರಾಗಿ ನಾವು ಕಾಣಿಸುವಂತೆ ಜೀವಿಸುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸು ಅಪ್ಪ, ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸು ತಂದೆಯೇ, ನಮ್ಮನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸು ತಂದೆಯೇ. ನೀನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಈ ದಿನದಲ್ಲಿ ಬಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, ಕುಟುಂಬವಾಗಿ ಒಬ್ಬೊಬ್ಬಟ್ಟಿಯಾಗಿ ಅಪ್ಪ ಕೊಡುವಂತ ದಶಾಂಶ ಕಾಣಿಕೆಯನ್ನ ಅಪ್ಪ ಕೇಳುವಂತ ವಾಕ್ಯ ಭಾಗವನ್ನ ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ. ಈ ಆರಾಧನೆಯ ಪ್ರಾರಂಭದಿಂದ ವಿಶೇಷವಾಗಿ ಅಪ್ಪ ಇವತ್ತು ಅಪ್ಪ ಯೂತ್ ವಿತ್ ಮಿಷನ್ ಮೂಲಕ ಬಂದಿರುವ ಯವ್ವನಸ್ಥರನ್ನ, ಅದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿ ಬಂದಿರುವ ಅಪ್ಪ ಸಹೋದರಿ ಚಂದ್ರ ಅವರನ್ನ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, ಅವರನ್ನು ಮರೆತು ನೀನು ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆಯೊಂದಲಿ ಅವರು ಇರುವ ದಿನವೆಲ್ಲ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖ ಅವರ ಮುಂದೆ ಸಾಗಲಿ. ಹಾಲೆಲೂಯ. ಎಲ್ಲರೂ ಬಲವಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಿಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. ನೋಡಿರಿ, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, உலகமெங்கும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். ಲೋಕದ ಕಟ್ಟೆ ಕಡೆಯವರೆಗೂ ಹೋಗಿ ನನ್ನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಪ್ರಸ್ತಾಪಪಡಿಸಿರಿ. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் நம்ம மத்தியில வந்து அதுவும் பிரயாணம் பண்ணி இங்க வந்து நமக்கு முன்பாக அவருடைய பாடல்கள், அவருடைய சாட்சிகள் உண்மையாகவே அது நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. ಕೆಲವು ಜಾಗಗಳಿಂದ ಬಂದು ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಬಂದು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಉತ್ಸಾಹದಿಂದ ಹೇಳುವಂತ ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಬಹಳ ಪ್ರಯೋಜನವಾಗಿತ್ತು. கேட்கிறது பார்க்கிறது மட்டுமல்ல, ನಾವು ಕೇಳೋದು ನೋಡೋದು ಮಾತ್ರವಲ್ಲ, அதன்படி நாம் செய்கிறவர் மக்களாய் காணப்படும், ಅದರ ಪ್ರಕಾರ ಮಾಡುವವರಾಗಿ ಸಹ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ಟೀಮ್ಗಾಗಿ ಎಲ್ಲ ಕರங்களை ತಟ್ಟಿ ಕರ್ತನ ಆ ಒಂದು ಟೀಮ್ಗಾಗಿ ಎಲ್ಲರೂ ಬಲವಾಗಿ ಒಂದು ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏதோ ஒரு நோக்கத்தோடு அந்த பிள்ளைகளை கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರಣಕ್ಕಾಗಿ ದೇವರು ಆ ಮಕ್ಕಳನ್ನ ಇಲ್ಲಿ ಕರ ತಂದಿದ್ದಾನೆ. ಲೂಕಾಸ್ ಸುವಿಶೇಷಂ, ಲೂಕನು ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ ஒரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಲು ಬಯಸುತ್ತೇನೆ. 24ನೇ அதிகாரம் 24ನೇ ಅಧ್ಯಾಯ 47ನೇ ವಚನத்தை ವಾಸಿக்கலாம். 47ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. Luke chapter 24 verse 47. மனம் திரும்புதலும் ஆமென். ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது எதற்காக? ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದದ್ದು ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? ಎಲ್ಲರೂ ಮನ ತಿರುಗ வேண்டும், ಎಲ್ಲರೂ ಮನ ತಿರುಗಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ, ಎಲ್ಲಾರುடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், ಎಲ್ಲರ ಪಾಪ ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ, அவர்கள் பரலோகம் போய் சேர வேண்டும், ಅವರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் உலகமெங்கும் போய் ನೀವು ಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆಯವರೆಗೂ ಹೋಗಿ ಸತ್ಯத்தை இந்த சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொன்னார். ಈ ಸತ್ಯವನ್ನ ಸುವಾರ್ತೆಯನ್ನ ಸಾರಬೇಕು, ಹಂಚಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. எத்தனை பேர் இந்த கற்பனைக்கு கீழ்ப்படிகின்ற மக்களாக இருக்கிறோம்? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ಈ ಒಂದು ಆಜ್ಞೆಗೆ ಅಧೀನರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದ್ದೀರಾ? நாம் ரட்சிக்கப்பட்டோம், ಏನೋ ನಾನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟೆ, ஞானஸ்நானம் எடுத்தோம், ನಾನು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡೆ, ಬೈಬಲ್ படிக்கிறோம், ನಾನು ಸತ್ಯವೇದ ಓದ್ತೀನಿ, ನಾನು ಸಭೆಗೆ ಬರ್ತೀನಿ, நம்முடைய குடும்பங்களை பார்க்கிறோம், ಮತ್ತೆ ಕುಟುಂಬವನ್ನ ನೋಡ್ತೀನಿ, சாப்பிடுறோம், ನಾನು ಊಟ ಮಾಡ್ತೀನಿ, தூங்குறோம், ನಾನು ಮಲಗ್ತೀನಿ, மறுபடியும் as usual நம்முடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ಮತ್ತೆ ಯಥಾ ಪ್ರಕಾರ ನನ್ನ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತೀನಿ. ஆனால் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? ಅದೇ ದೇವರಿಗಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ನಮ್ಮ ಮೂಲಕ எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்? ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ಎಷ್ಟು ಜನ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? இது ஒவ்வொருவர் மீது விழுந்த ஒரு கடமையாய் காணப்படுகிறது. ಇದು ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಬಿದ್ದಂತ ಒಂದು ಕಡ್ಡಾಯವಾಗಿದೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಹೇಳುವಾಗ, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, ನಾನು ಸುವಾರ್ತೆನ ಹಂಚದಿದ್ರೆ ನನಗೆ ಅಯ್ಯೋ, சுவிசேஷத்தை அறிவிக்க நான் வெட்கப்படேன், ನಾನು ಸುವಾರ್ತೆನೆ ಹಂಚಲು ನಾಚಿಕೆ ಪಡೆನು.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேலை செய்கிற இடத்துல, ನಾನು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ, இடத்துல, ನಾನು ಓದುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ, வாழ்கிற இடத்துல, ನಾನು ಬದುಕುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ, பிரயாணம் பண்ணுகிற இடத்துல, ನಾನು ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ, wherever we are, ನಾನು ಎಲ್ಲೇ ಇದ್ರು நாம் அவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். ನಾವು ಅವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರಬೇಕು. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ஒருவேளை இந்த வாலிப பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ಒಂದು ವೇಳೆ ಯುವಕ ಮಕ್ಕಳ ಮುಖಾಂತರ ನಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸುವುದಾದ್ರೆ, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ನೀವು ಏನು ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? ನೀವು ಸೇವೆ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ஆத்ம ஆதாயம் செய்கிறீர்களா? ನೀವು ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೀರಾ? தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்களா? ದೇವರ ಸುವಾರ್ತೆನ ಹಂಚುವವರಾಗಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஒரு கேள்வி, இந்த ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகவே. ಈ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, ಈ ಒಂದು ಆಲೋಚನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟಾಗಬೇಕು ಪ್ರಿಯರೇ. நீதிமொழிகளுக்கு எழுதின புத்தகம், ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು ಬರೆದಂತ ಒಂದು ಪತ್ರಿಕೆ 18ஆம் அதிகாரம், 18ನೇ ಅಧ್ಯಾಯ. வாசிங்க. நீதிமொழிகளுக்கு எழுதின புத்தகம், ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯ, 18ஆம் அதிகாரம், 18ನೇ ಅಧ್ಯಾಯ, 14ஆம் அதிகாரம், 14ನೇ ಅಧ್ಯಾಯ, 12ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 12ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. போதுமா? வாசிங்க ஆங்கிலத்துல. கன்னடால படிங்க. How it is in Telugu? நீதிமொழிகள் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 14ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ. ಮನುಷ್ಯನಿಗೆ ಸೆಮೆಯಾய் ತೋಂದುಗಿற வழிகள் ಉಂಟು. ಮನುಷ್ಯ ದೃಷ್ಟಿಗೆ ಸರಳವಾಗಿ ತೋರುವ ಒಂದು ದಾರಿ ಉಂಟು. ಅದರ ಮುಡಿವೋ ಮರಣ ವழிகள். ಅದರ ಕಟ್ಟೆ ಕಡೆಗೆ ಮರಣದ ಮಾರ್ಗವೇ. ಇದಕ್ಕೆ ಮನುಷ್ಯ ಎತ್ತನೆಯೋ ವಿಧದಲ್ಲಿ ತನ್ನುடைய வாழ்க்கையை அவன் நியமித்துக் கொள்கிறான். ಮನುಷ್ಯನು ಎಷ್ಟೋ ವಿಧದಲ್ಲಿ ತನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನೇಮಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. வழி என்று சொன்னால் வாழ்க்கை. ದಾರಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಬದುಕು. நான் இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும், ನಾನು ಹೀಗೆ ಜೀವಿಸಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ, நான் இப்படி போனா அது ரொம்ப மேல வந்துருவேன், ನಾನು ಹೀಗೆ ಹೋದ್ರೆ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಮೇಲೆ ಬರ್ತೀನಿ. எத்தனையோ விதமான வழிகளை வாழ்க்கையை இன்றைக்கு ஜனங்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ಎಷ್ಟೋ ವಿಧವಾದಂತ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಜನರು ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ತಾರೆ. ஆனால் என்னுடைய வேதம் சொல்கிறது, ಆದ್ರೆ ನನ್ನ ಸತ್ಯವೇದ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತದೆ, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. ಮನುಷ್ಯರಿಗೆ ದೃಷ್ಟಿಗೆ ಸರಳವಾಗಿ ತೋರುವ ಒಂದು ದಾರಿ ಉಂಟು. அதன் முடிவோ மரண வழிகள். ಆ ಕಟ್ಟೆ ಕಡೆಗೆ ಮರಣದ ಮಾರ್ಗವೇ. பாருங்க, வாலிப பிள்ளைங்க ரொம்ப அழகா சாட்சி சொன்னாங்க. ನೋಡ್ರಿ, ಯುವಕ ಮಕ್ಕಳು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ರು. ஒரு தம்பி சொன்னாரு, நான் எப்படி குடிப்பழக்கத்திற்கு அடிமையா இருந்தேன் என்று சொல்லி. ಹೇಗೆ ನಾನು ಕುಡಿತನಕ್ಕೆ ದಾಸತ್ವನಾಗಿದ್ದೇನೋ, இன்றைக்கு கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். ಇವತ್ತು ದೇವರು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾನೆ, என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ, என்னை மாற்றி இருக்கிறார். ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿದ್ದಾನೆ. அருமையான வாலிப பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தெய்வத்தின் ஜனமே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? ನಾವು ಇವತ್ತು ಎಲ್ಲಿದ್ದೇವೆ? நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? ನಮ್ಮ ಮಾರ್ಗಗಳು ಹೇಗಿವೆ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. ಮನುಷ್ಯನಿಗೆ ಸರಳವಾಗಿ ತೋರುವ ಒಂದು ದಾರಿ ಉಂಟು. இதே நீதிமொழிகள், ಇದೇ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿ 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 3ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನವನ್ನು ಓದ್ರಿ. நீதிமொழிகள் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳೆಲ್ಲ ಆತನ ನೆನೆಸಿಕೊಳ್ಳು. ஆண்டவர் உன் வழியை, என்னுடைய வழியை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ದೇವರು ನಿನ್ನ ಮಾರ್ಗವನ್ನ, ನನ್ನ ಮಾರ್ಗವನ್ನ ಬದಲಾಯಿಸಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. God interested to change our life. ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನೇ ಬದಲಾಯಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. ನಾವು ಮನ ಪೋಕಿಲ ಓಡಿಕೊಂಡಿರಕ ಕೂಡಾದು. ನಾವು ಮನ ಬಂದಂತೆ ಓಡುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬಾರದು. நாம நினைக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது என்று நாம் நினைக்கிறோம். ಇವತ್ತು ನಾವು ನೆನೆಸುವುದೆಲ್ಲ ಒಳ್ಳೆದಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ರು. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பிசாசு ஏதோ ஒரு விதத்துல நம்மை கெடுக்க, அவன் வஞ்சிக்க அவன் காணப்படுகிறான். ಸೈತಾನನು ಯಾವುದೋ ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ವಂಚಿಸಲು, ಕೆಡಿಸಲು ಆತನು ಪ್ರಯತ್ನಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. உலக வாழ்க்கையிலே, ಈ ಲೋಕ ಜೀವಿತದಲ್ಲಿ வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳೆಲ್ಲ ಆತನ ನೆನೆಸಿಕೊ. அப்பொழுது அவர் உன் பாதைகளை ಸ್ಥಿರಪಡಿಸುವ. ಆಗ ಅವರು ನಿನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ಸರಗ ಮಾಡುವನು.
அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் ஒருவரே அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை கட்ட முடியாது. ದೇವರು ಒಬ್ಬನು ಹೊರತು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಯಾರಿಂದಲೂ ಕಟ್ಟಲು ಅಸಾಧ್ಯ. ஒருவரே நமக்கு செமையான பாதைகளை காண்பிக்கிறார். ಅವರು ಒಬ್ಬರೇ ಸಮವಾದಂತ ಸರಳವಾದಂತ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಲು ಸಾಧ್ಯ. இதே அதிகாரத்திலே ಇದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இந்த வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க முடியும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಮತ್ತೆ ಓದಲು ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாசிங்க அதே நீதிமொழிகளின் புத்தகம், ಅದೇ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 5ாம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 5ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಚನ. மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ಮನುಷ್ಯನ ಮಾರ್ಗಗಳು ಯೆಹೋವನೇ ಕಾಣುತ್ತಲೇ ಇವೆ. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ಅವರ ಮನುಷ್ಯನ ನಡತೆಗಳನ್ನೆಲ್ಲ ಪರೀಕ್ಷಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. ಅವರಿಗೆ ಮರೆಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಒಂದು ಇಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறவராய் பார்க்கிறவராய், ಎಲ್ಲವನ್ನ ಆತನು ಗಮನಿಸುವವನಾಗಿ ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், ಆದ ಕಾರಣವೇ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், ನಾನು ಆಕಾಶಕ್ಕೆ ಏರಿದ್ರು ಅಲ್ಲಿರ್ತೀಯ, பாதாளத்துக்கு போனாலும் நீர் அங்கே ನಾನು இருக்கிறீர், ಪಾತಾಳಕ್ಕೆ ಇಳಿದ್ರು ನೀನ್ ಅಲ್ಲಿರ್ತೀಯ, பூமியின் கடைசி பரியந்தத்துக்கு போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர், ಭೂಮಿಯ ಕಟ್ಟ ಕಡೆಯವರೆಗೂ ಹೋದ್ರೂ ನೀನ್ ಅಲ್ಲಿರ್ತೀಯ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಗುವೆ, இந்த ஓய்வு நாளில ಈ ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ இந்த யூத் வித் மிஷன் டீம் மூலமாக ಯೂತ್ ವಿತ್ ಮಿಷನ್ ಟೀಮ್ ಮುಖಾಂತರವಾಗಿ நம்முடைய வழிகள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். ನಮ್ಮ ಮಾರ್ಗ, ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೇಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. நம்முடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ನಮ್ಮ ಮಾರ್ಗಗಳು ದೇವರ ಕಣ್ಣುಗಳು ಕಾಣುತ್ತಲೇ ಇವೆ. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ಆತನು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಎತ್ತಿ ನೋಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. வாழ்க்கையை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನ ದೇವರು ಪರೀಕ್ಷಿಸಿ ಗಮನಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எப்படியோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்றோம், ஒரு நாளைக்கு வாழ்க்கையை முடிக்க போகிறோம் என்று அல்ல. ಹೇಗೋ ಎಲ್ಲೋ ಹುಟ್ಟಿದ್ರಿ, ಬದುಕುದ್ರಿ, ಹೆಂಗೋ ಮುಕ್ತಾಯ ಮಾಡ್ತೀವಿ ಎನ್ನುವ ಜೀವಿತವಲ್ಲ. எவ்வளவு வருஷம் வாழ்ந்தா என்பது முக்கியமல்ல. ಎಷ್ಟು ದಿವಸಗಳು ದಿನಗಳು ಬದುಕ್ತಿದ್ಯಾ ಎಂಬುದು ಅವಶ್ಯವಲ್ಲ. எப்படி வாழ்ந்தா என்பதுதான் முக்கியம். ಹೇಗೆ ಬದುಕುದೆ ಎಂಬುದೇ ಬಹಳ ಮುಖ್ಯ. ஹல்லேலூயா. 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 தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಗುವೆ, இந்த உலகத்துல பார்க்கிறது, செய்யறது, நடக்கிறது எல்லாம் நமக்கு நல்லா தான் தெரியும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮಾಡೋದು, ನಡೆಯೋದು, ನೋಡೋದು ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. ಮನುಷ್ಯನಿಗೆ ಸರಗವಾಗಿ ತೋರುವಂತ ಮಾರ್ಗಗಳುಂಟು. ಅವುகளின் முடிவோ, ಆದರೆ ಅದರ ಮುಕ್ತಾಯವೋ அது மரண வழிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಅದು ಮರಣ ಮಾರ್ಗವಾಗಿರುತ್ತವೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவன் காண்பிக்கிற வழி, ದೇವರು ತೋರಿಸುವಂತ ಮಾರ್ಗ, தேவன் நமக்கு சொல்லுகிற வழி, ದೇವರೇ ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾರ್ಗ, அது நம்மை பலப்படுத்துகிற, செவைப்படுத்துகிற வழியாய் காணும். ಅದು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವಂತ, ಸರಗ ಮಾಡುವಂತ ಮಾರ್ಗಗಳಾಗಿರುತ್ತವೆ. ಸಂಗೀತ 37:5 ವಾಸಿಂಗ. ಕೀರ್ತನೆ 37:5ನೇ ವಚನವನ್ನ ಓದಿರಿ. 37:5. ನಿನ್ನ ಭೂಯಾತ್ರೆ ಚಿಂತೆಯನ್ನು ಯೆಹೋವನಿಗೆ ವಹಿಸಿಬಿಟ್ಟು ಭರವಸೆದಿಂದಿರು, ಆತನೇ ಅದನ್ನು ಸಾಗಿಸುವನು. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ವಾಕ್ಯ ಏನು? சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா. நிறைய பேர் தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ள விரும்புறாங்க. ಅನೇಕರು ತನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಧಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾರೆ. போதும், ಇದು ನಡೆದ್ರೆ ಸಾಕು, எப்படியானா இதை ನಾನು ಮುಗಿಸணும், ಹೇಗಾದ್ರೂ ಇದು ಮುಕ್ತಾಯ ಮಾಡಬೇಕು. வழியே, உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவி. ನಿನ್ನ ಜೀವಿತ, ನಿನ್ನ ಮಾರ್ಗ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರು. அவரೇ காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ಅವರು ಕಾರ್ಯವನ್ನ ಸಾಗಿಸುವವನಾಗಿರ್ತಾನೆ. நம்முடைய படிப்போ, ನಮ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವೋ, அறிவோ, ನಮ್ಮ ಜ್ಞಾನವೋ, நம்முடைய ஞானங்களோ, ನಮ್ಮ ಜ್ಞಾನ ಅರಿವೋ, நம்முடைய காரியங்கள் ஒன்றும் ஈடுபடாது. ಏನು ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಲಭ್ಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. நம்முடைய வாழ்க்கையை, வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತ, ನಮ್ಮ ಮಾರ್ಗ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. இங்க வந்திருக்கிற வாலிப பிள்ளைங்க வேலை வெட்டி இல்லாதவங்க வந்திருக்காங்களா? ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಯುವಕ ಮಕ್ಕಳು ಕೆಲಸ ಕಾರ್ಯ ಇಲ್ಲದೆ ಬಂದಿದ್ದಾರಾ? அவங்களுக்கு குடும்பங்கள் இருக்கிறது, ಅವ್ರಿಗೂ ಕುಟುಂಬವಿದೆ, பெற்றோர்கள் இருக்கிறார்கள், ಅವ್ರಿಗೂ ಹೆತ್ತವರಿದ್ದಾರೆ, அவர்களுக்கும் தன்னுடைய சொந்த அலுவல்கள் உண்டு, ಅವ್ರಿಗೂ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟು. எல்லாவற்றையும் விட்டு ஊழியம் செய்ய இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். ಇವುಗಳೆಲ್ಲವನ್ನ
ಲೋಕವನ್ನ ತ್ಯಜಿಸಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶದಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ. கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கிறார்கள். ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ಅಧೀನರಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಗುವೆ, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೇ ನಡೆದರೂ ಸರಿ, ನಿನ್ನ ಮಾರ್ಗ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಆತನ ಮೇಲೆ ಭರವಸೆದಿಂದಿರು. ಆತನೇ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಸಾಧಿಸುವವನಾಗಿರ್ತಾನೆ. ಬಲವಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವತ್ತು ಕಠಿಣವಾಗಿ ಉಪದೇಶ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಸ್ವೀಕಾರ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಸತ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡದವರಾಗಿದ್ದೇವೆ. அதிகாரமாய் பிரசங்கம் பண்ணினால், ಸ್ವಲ್ಪ ಅಧಿಕಾರದಿಂದ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರೆ, உள்ளதை உள்ளதென்று பிரசங்கித்தால், ಇದ್ದದು ಇದ್ದದಾಗಿ ಹೇಳಿದಾಗ ಅನೇಕರು ಏற்றுಕೊಳ್ಳುವುದು கிடையாது. ಅನೇಕರು ಅದನ್ನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಅರುமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡುವವರಾಗಿರಬೇಕು. போக்கிலே நீ போக வேண்டாம். ಮನ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. உன்னை ಒಪ್ಪುಕೊಡಿ, ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. வாழ்க்கையை உன் வழியை கர்த்தர் நடத்துவார். ನಿನ್ನ ಜೀವಿತ, ನಿನ್ನ ಮಾರ್ಗ ದೇವರು ನಡೆಸ್ತಾನೆ. ಆದಿಯಾಮத்தின் புத்தகத்திலே, ಆದಿಕಾಂಡ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 16ನೇ ಅಧಿಕಾರத்திலே 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 7ನೇ ವಚನ இப்படி சொல்லுகிறது. 7ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. Genesis chapter 16 verse 7. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இங்க பாருங்க, கர்த்தருடைய தூதன், ನೋಡ್ರಿ, ದೇವದೂತನು அங்கே ವನಾಂತರத்திலே, ಅಲ್ಲಿ ಮರಳು ಕಾಡಿನಲ್ಲಿ, ಸೂರಿಗೆ போகிற வழியிலே, ಒಂದು ಸೂರಿಗೆ ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ஒரு ஸ்திரியை அந்த தூதன் சந்திக்கிறான். ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನ ಆ ದೂತನು ಭೇಟಿ ಮಾಡ್ತಾನೆ. இந்த கதை நமக்கு தெரிந்த கதை. ಈ ಒಂದು ಕಥೆ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಂತ ಕಥೆ. ಹಾಗಾರ್ ಎಂದು சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ಹಾಗಾರಳ ಒಂದು ಕಥೆಯ ಕಾರ್ಯಗಳು ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿವೆ. ಹಾಗಾರೇ, ಹಾಗಾರಳೆ, ನೀ ಎங்கே போகிறாய்? ನೀನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಿ? ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்கிருந்து வருகிறாய்? ನೀನು ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿ? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த கால வேளையிலே இப்படிப்பட்ட கேள்வி நம்மிடத்திலும் கர்த்தர் கேட்க வரும். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಇಂತ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ನಮ್ಮಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸಲು ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ. ನೀನು ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ? ஒரு முறை ஆதாமிடத்தில் கேட்டார். ಒಂದು ಬಳಿ ಆದಾಮನ ಬಳಿ ಕೇಳಿದ್ನು. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ಆದಾಮನೇ, ನೀನು ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ? அவன் சொன்னான், ಆತನು ಹೇಳಿದ, நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ಭಯಪಟ್ಟು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க ஆகாரை கேட்கிறார். ಇಲ್ಲಿಯೂ ಸಹ ಆಹಾರಳನ್ನ ಕೇಳ್ತಾರೆ. ஆகாரே, ಹಾಗಾರಳೆ, நீ எங்கே இருந்து வருகிறாய்? ನೀನು ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿ? எங்கே போகிறாய்? ನೀನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಿ? ஒருவேளை இப்படிப்பட்ட கேள்வி நம்மிடத்துல கேட்டால், ಒಂದು ವೇಳೆ ಇಂಥ ಪ್ರಶ್ನೆ ದೇವ್ ನಮ್ಮ ಬಳಿ ಕೇಳಿದ್ರೆ, what will be the answer? ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಏನಾಗಿರುತ್ತದೆ? நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? ನಮಗೆ ಅದು ಉತ್ತರ ಏನಾಗಿರುತ್ತದೆ? ಅವಳು என்ன சொன்னாள்? ಆಕೆ ಏನ್ ಹೇಳಿದ್ಲು? ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். ನಾನು ನನ್ನ ದಾಸಿಯಾದ ಸಾರಳನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ. காரணம் என்ன? ಕಾರಣ ಏನಂತ ಹೇಳುವಾಗ, இன்னைக்கு அவள் சாராயை விட்டு ஓடி போக காரணம் என்ன? ಆ ಸಾರಳನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಲು ಕಾರಣವೇನು? தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಗುವೆ, அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம் என்று ಆ சொன்னார். ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯ, கர்த்தருடைய தூதனானவர் ದೇವದೂತನು உன் ஆச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் ನಿನ್ನ ಸಾರಳ ಬಗ್ಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗು, அவள் கையின் கீழ் அடங்கிரு என்றார். ಆಕೆಯ ಕೈ ಕೆಳಗೆ ನಿನ್ನ ಅಡಗಿ ಇರು. அப்படி இருப்பாயானால், ಹಾಗೆ ನೀ ತಗ್ಗಿ ಇರುವಾಗ அவளை நோக்கி ಆಕೆಯನ್ನ ನೋಡಿ சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், ನಿನ್ನ ಸಂತಾನವನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸುವೆನು, பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். ಅದು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ ಎಣಿಸಲಾಗದಷ್ಟು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಾದ್ರೆ, சந்ததியை பெருக வைக்க வேண்டுமானால், ನಮ್ಮ ಸಂತಾನವನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸಬೇಕಾದ್ರೆ, இன்னொரு படி நாம் போக வேண்டும் என்று சொன்னால், ಇನ್ನೊಂದು ಹಂತ ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டியது அவசியமாக, ನಾವು ವಿಧೇಯರಾಗುವುದು ಅವಶ್ಯವಾಗಿದೆ. நாம் அடங்கி இருக்க வேண்டியது அவசியமாக, ನಾವು ತಗ್ಗಿ ಇರಬೇಕಾಗಿರೋದು ಅವಶ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த கால வேளையிலே ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவளாக இருக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளும், ಮನುಷ್ಯನಿಗೆ ಸರಗವಾಗಿ ತೋರುವಂತ ಮಾರ್ಗಗಳು ಉಂಟು. அவனுடைய வழி மரண வழி. ಆ ಮಾರ್ಗ ಮರಣದ ಮಾರ್ಗವಾಗಿರುತ್ತವೆ. ಅನೇಕ ಮಕ್ಕಳು இப்படி
இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ಹೀಗೆ ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ಓಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஓ என்னுடைய படிப்பு நான் ரொம்ப படிச்சிட்டு இருக்கிறேன். ನಾನು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದ್ದೇನೆ. எல்லாம் தெரியும். ನನಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತು. நல்லா சம்பாதிக்கிறேன். ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತೀನಿ. அழகா இருக்கிறேன். ನಾನು ಬಹಳ ಸುಂದರಿ. எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது. ನನಗೆ ಬಹಳ ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತು ಉಂಟು. எனக்கு எல்லாமே தெரியும். ನನಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತು. I can do anything. ನಾನು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಸಾಧಿಸಬಲ್ಲೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் நினைத்தா ದೇವ್ರು ನೆನೆಸಿದ್ರೆ ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் எடுத்து போடுவார். ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮಾರ್ಪಡಿಸುವ ಶಕ್ತನಾಗಿರ್ತಾನೆ. நாம் ஒரு ஜீரோவாய் மாற்றி விடுவார். ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಶೂನ್ಯವಾಗಿ ಬದಲಾಯಿಸಲು அவருக்குள் நாம் ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. இருக்கும் பொழுது, ಆತನಲ್ಲಿ ನಾವು அவருடைய ಇರುವಾಗ, வார்த்தை கேட்டு நடக்கும் பொழுது, ಆತನ ವಾಕ್ಯವನ್ನ ಗಮನಿಸಿ ನಡೆಯುವಾಗ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. பாருங்க, சூருக்கு போற வழியிலே ஆகாரை சந்தித்து என் ஆண்டவர் பேசினார். ಸೂರಿಗೆ ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಆಗಾರನ ಸಂಧಿಸಿ ದೇವರು ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯ. கர்த்தர் இந்த ஆலயத்தில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ದೇವರು ಈ ಆಲಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. அருமையான பிள்ளைகளை இந்த பல இடங்களிலிருந்து கொண்டு வந்து நம்மோடு அவர் பேசியிருக்கிறார். ಪ್ರೀತಿಯ ಮಕ್ಕಳನ್ನ ಹಲವು ಭಾಗಗಳಿಂದ ಕರೆತಂದು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தருக்காக நாம் என்ன செய்கிறோம்? ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಏನು ಮಾಡಲಿದ್ದೇವೆ? போனா அதாயிடும், ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಅದಾಗುತ್ತದೆ, போனா இதாயிடும், ಇಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಇದಾಗುತ್ತದೆ, ಏನೇನೋ ನೆನೆಸ್ತೇವೆ. வாசிங்க நீதிமொழிகள் 18. ಓದಿರಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 18ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்க போனா அதாயிடும், ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಅದಾಗುತ್ತದೆ, போனா இதாயிடும், ಇಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಇದಾಗುತ್ತದೆ, என் வழியே வேற வழி, ನನ್ನ ಮಾರ್ಗವೇ ಬೇರೆ ಮಾರ್ಗ. இப்படி அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಹೀಗೆ ಅನೇಕರು ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீதிமொழிகளின் புத்தகத்திலே ಆದ್ರೆ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕಗಳಲ್ಲಿ சாலமோன் ஞானி எழுதுகிறார், ಇಲ್ಲಿ ಸಾಲೊಮೋನ್ ಜ್ಞಾನಿ ಬರೀತಿದ್ದಾನೆ, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். ಸೇರದವನು ತನ್ನ ಇಚ್ಛಾನುಸಾರವಾಗಿ ನಡೆಯುವವನಾಗಿರ್ತಾನೆ. எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொண்டுகிறான். ಎಲ್ಲಾ ಸುಜ್ಞಾನಕ್ಕೂ ರೇಗುವವನಾಗಿರ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಗುವೆ, ஐக்கியம் வேணா, ಇವತ್ತು ಐಕ್ಯತೆ ಬೇಡ, வேணா, ಸಭೆ ಬೇಡ, குடும்பம் வேணா, ಕುಟುಂಬ ಬೇಡ. இப்படிப்பட்ட காரியங்களில் அநேகர் காணப்படுகிறார்கள். ಇಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅನೇಕರು ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. கணவனை விட்டு பிரிகிறார்கள், ಗಂಡನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಆಗ್ತಿದ್ದಾರೆ, குடும்பத்தை விட்டு பிரிகிறார்கள், ತಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ சபையை ಆಗ್ತಿದ್ದಾರೆ, விட்டு பிரிகிறார்கள், ಆ ಸಭೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಆಗ್ತಿದ್ದಾರೆ, ಒಂದು ಐಕ್ಯತೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಆಗುತ್ತಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ನನ್ನ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அவன் தன் தன் இச்சையின்படி செய்ய ಆತನು ತನ್ನ ಸ್ವ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಮಾಡಲು ನೆರವೇರಿಸಲು ಇಚ್ಛೆ ಪಡುತ್ತಾನೆ. ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல், ಈ ಮೂಢನು ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಇಚ್ಛೆ ಪ್ರಿಯಪಡದಂತೆ மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். ತನ್ನ ಮನದಲ್ಲಿರುವಂತ ಈ ರೇಗಲು ಇಚ್ಛೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படி அநேக வார்த்தைகளை நான் சொல்ல முடியும். ಹೀಗೆ ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ. Where we are today, ಆದ್ರೆ ನಾವೆಲ್ಲಿದ್ದೇವೆ? தேவன் நம்மை அழைத்த நோக்கம் என்ன? ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದ ಒಂದು ಕಾರಣ ಏನು? தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಕಾರಣವೇನು? நோக்கம் என்ன? ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ಕಾರಣವೇನು? சபையிலே வைத்த நோக்கம் என்ன? ನಮ್ಮನ್ನು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಂತ ಒಂದು ಕಾರಣವೇನು? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா? ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದಂತ ಕಾರ್ಯ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವಾ? நான் மரித்தேனே, ನಾನ್ ನಿನಗಾಗಿ ಸೆತ್ತೆನು, உன்னை ரட்சித்தேனே, ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದೆನು, நாமத்தை தரித்தேனே, ನನ್ನ ನಾಮವನ್ನು ನಿನಗೆ ಧರಣೆ ಮಾಡಿದೆನು, என்ன செய்தான்? ನೀನ್ ನನಗಾಗಿ ಏನ್ ಮಾಡಿದೆ? We are answerable to God. ನಾವು ಉತ್ತರ ಹೇಳಲು ಅಸಾಧ್ಯತೆ. Hallelujah, ಹಲ್ಲೆಲೂಯಾ, Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் இன்றைக்கு காணப்படுகிறது. ನೋಡಿರಿ, ಇವತ್ತು ಎಚ್ಚರಿಕೆಯ ಶಬ್ದವು ಇವತ್ತು ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆ. மனம் திரும்புவோம், ನಾವು ಮನ ತಿರುಗೋಣ, கீழ்ப்படிவோம், ನಾವು ವಿಧಿಯರಾಗೋಣ, நம்முடைய வழிகளை மாற்றிக்கொள்வோம், ನಮ್ಮ ಮಾರ್ಗಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳೋಣ, நம்முடைய சூழ்நிலைகள் ನಮ್ಮ மாற்றிக்கொள்வோம். ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நாம் மனம் திரும்பாவிட்டா ನಮ್ಮ ಮನ ತಿರುಗದಿದ್ರೆ ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ನಮ್ಮ ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, விளக்கு தண்டை எடுத்து போடு, ನಿನ್ನ ದೀಪ ಸ್ತಂಭವನ್ನ ತೆಗೆದು ಹಾಕುತ್ತೇನೆ, பீறி போடுவே, ನಿನ್ನನ್ನು ಹರಿದು ಬಿಡುತ್ತೇನೆ, பெயரை கிறுக்கி போடுவே, ನಿನ್ನ ಹೆಸರನ್ನ ಇಲ್ಲದಂತ ಮಾಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜீவ புஸ்தகத்துல உன் பேரை எழுதவும் தெரியும், ನಿನ್ನ ಜೀವ ಪುಸ್ತಕ ನಿನ್ನ ಹೆಸರು ಬರೆಯಲು ಗೊತ್ತಿದೆ, உன் பேரை கிறுக்கி போடவும் தெரியும். ನಿನ್ನ ಹೆಸರನ್ನ ಅಳಿಸಲು ಗೊತ್ತಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ಕರೆದ ದೇವರು ಸತ್ಯವಂತನಾಗಿದ್ದಾನೆ. God interested to take us to the next level. ದೇವರು ಮುಂದಿನ ಹಂತಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. பெரிய ஸ்தானத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு போக வேண்டும். ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಡಲು ಆತನು ಇಚ್ಛಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. சபையே, குடும்பங்களே, வேத வசனங்களே, சாட்சிகளே, ஜெபத்தை, ஆராதனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ಆದ ಕಾರಣ ಸಭೆಯನ್ನ, ಕುಟುಂಬವನ್ನ, ಸತ್ಯವೇದವನ್ನ, ಪ್ರಾರ್ಥನೆ, ಆರಾಧನೆ, ಸಾಕ್ಷಿಗಳನ್ನ ನಮ್ಮ ಮುಂದಾಗಿ இவைகளை விட்டு நாம் ஓடி போக கூடாது. ಇವುಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ನಾವು ಓಡಿ ಹೋಗಬಾರದು. மனம் போன போக்கிலே காணப்படக்கூடாது. ಮನ ಬಂದಂತೆ ನಾವು ಕಾಣಲ್ಪಡಬಾರದು. நாம்
விட வேண்டிய காரியங்களை விட்டு ನಾವು ಬಿಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು காரியங்களை செய்து ನಾವು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿ கர்த்தருக்கு பிரியமாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸೋಣ. ಆತ್ಮಗಳು ರಕ್ಷಿಸಪಡಬೇಕು. ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡೋಣ ಪ್ರಿಯರೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದಕ್ಕೆ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಎಡುಪೋம். ಇವತ್ತೊಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ಉಲಗ வாழ்க்கையிலே ಈ ಲೋಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ಆண்டವರಿಗೆ ಪ್ರಿಯಮಾಯಿ வாழ்வேன். ನಾನು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಜೀವಿಸುವೆನು. ಆದಾಯಂ செய்வேன். ನನ್ನ ಆತ್ಮ ಆದಾಯವನ್ನು ಮಾಡ್ತೇನೆ. தேவனுடைய சித்தத்தை நான் என் வாழ்க்கையிலே காண்பிப்பேன். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ತೋರಿಸಿಕೊಡ್ತೇನೆ. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಮನುಷ್ಯನಿಗೆ ಸೆಮ್ಮೆಯಾಗಿ ತೋನ್றுகிற வழிகள் உண்டு. ಮನುಷ್ಯನಿಗೆ ಸರಾಗವಾಗಿ ತೋರುವಂತ ಮಾರ್ಗಗಳುಂಟು. ஆனால் அவைகளின் முடிவோ மரண வழிகள். ಆದರೆ ಅದರ ಮುಕ್ತಾಯ ಮರಣ ಮಾರ್ಗವಾಗಿವೆ. இன்னைக்கு நம்முடைய பாதை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? ಇವತ್ತು ನಮ್ಮ ದಾರಿ, ಮಾರ್ಗ, ಹಾದಿ, ಜೀವಿತ ಹೇಗಿದೆ? அன்றைக்கு ஆகார் எங்கே போகிறாய், எங்கே இருந்து வருகிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். ಆಗಾರಳನ್ನು ನೋಡಿ ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿ ಎಲ್ಲಿಂದ ಹೋಗುತ್ತಿದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದನು. பதில் என்ன தெரியுமா? ಆಕೆ ಹೇಳಿದ ಉತ್ತರ ಏನು ಗೊತ್ತಾ? ಓ, ನಾನು ಸಾರಾಯಿ ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗರೆ. ನಾನು ಯಜಮಾನಿಯಾದ ಸಾರಾಳ ಮನೆ ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋದೆನು. ಅರುமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಗುವೇ, ಕರ್ತನು ಹೇಳಿದನು, போய் ಅವರಿடத்தில் ಅಡಂಗಿರು. ನೀನು ಹೋಗಿ ಅವರ ಬಳಿ ತಗ್ಗಿರು. ಸಂತತಿயை பெருக பண்ணுவே. ನಿನ್ನ ಸಂತಾನವನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸುವೆನು. ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. ನಿನ್ನನ್ನು ಬಾಲವಾಗದೆ ತಲೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವೆನು. தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಗುವೇ, ஒருவேளை இன்றைக்கு வழி தவறி நாம் போயிருப்போம். ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗಿರುವುದಾದರೆ, போக்கிலே இருப்போம் என்று ನಾವು ಮನ ಬಂದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ, ಚಿತ್ತத்தை செய்யாமல் இருப்போம் ಎಂದು ನಾವು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡದವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವುದಾದರೆ, ಇದುವೇ ಅನುಗ್ರಹದ ಒಂದು ಕಾಲ, ಇದುವೇ ರಕ್ಷಣೆಯ ಒಂದು ಕಾಲ, ಇದೇ ಮನ ತಿರುಗುವಂತ ಒಂದು ಕಾಲ. ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಶಿರವನ್ನು ಬಗ್ಗಿಸಿ ಇವತ್ತು ವಿಶೇಷವಾಗಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ಒಂದು ಕೂಟ ಇವತ್ತು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಪ್ರಸಂಗವನ್ನ ಮಾಡಬೇಕು. ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹಾಡಬೇಕು. ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. ಈ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಸಭೆಯನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸಬೇಕು. ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯೇ, ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಸ್ತ್ರೀ ತನ್ನ ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟುವವಳಾಗಿರ್ತಾಳೆ. ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವಳು ತನ್ನ ಕೈಗಳಿಂದಲೇ ಅದನ್ನು ಹೊಡೆದು ಹಾಕುವವಳಾಗಿರ್ತಾಳೆ. ನೀನು ಎಂತ ಒಂದು ಸಹೋದರಿ ಆಗಿರ್ತೀಯ. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಶಿರವನ್ನು ಬಗ್ಗಿಸಿ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಈ ಕೂಟದ ಒಂದು ಮುಕ್ತಾಯಕ್ಕಾಗಿ ಲಕ್ಷ್ಮಿ ಅಮ್ಮ ಜಾವ್ ಮಣಂಗೆ, ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವಂತಹ ಲಕ್ಷ್ಮಿ ಅಮ್ಮ ಅವರೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. కన్నుల ముడి తలగల వణంగి జపిపో. మమ్మల్ని మిక్కిలిగా ప్రేమించిన మా పరలోకపు తండ్రి, ప్రభువా, మాకు ఈ సమయం ఇచ్చినందుకు నీకు స్తోత్రము తండ్రి. ప్రభువా, నీ వాక్యాలు మాకు ఇక్కడ ఇనుట కాదు, ఇని దాన్ని తిరుగా ధ్యానించుకొని ఇంట్లో దాన్ని మా భద్రపరచుకున్నట్టుకు సహాయం చేయమని అడుగుతున్నాం తండ్రి. నీ వాక్యములో బంగారు వంటివి తండ్రి. ప్రభువా, నీకు స్తోత్రం స్తోత్రం. ఇక్కడికి వచ్చిన ప్రతి బిడ్డను కూడా పేరు వరుస దీవించి ఆశీర్వదించము తండ్రి. ఇక్కడికి వచ్చిన చందన గ్రూప్ వాళ్ళని కూడా వాళ్ళు ఎంతో ప్రయాసపడి వాళ్ళ ఇంటి పనులు నిడిచిపెట్టుకొని నీ సేవ చేయుటకై ఇంత దూరం వచ్చిన బిడ్డలను కూడా ఆశీర్వదించమని అడుగుతున్నాము తండ్రి. నా ప్రభువా, నీకు స్తోత్రము స్తోత్రము నాయన. నువ్వు మంచి దేవుడు, మంచి దేవుడు. మాకున్నందుకు నీకు స్తోత్రము తండ్రి. నీవు మమ్మల్ని ప్రేమించి తండ్రి, నీవు రక్తము కాచి సిలువలో ప్రాణం పెట్టి మాకు రక్షణ విమోచనిచ్చిన దేవుడు అయ్యా. నీకు స్తోత్రము తండ్రి, స్తోత్రము తండ్రి. ప్రభువా, సిలువ మరణము ద్వారా తండ్రి మాకు రక్షణ ఇచ్చిన అయ్యా, నీకు స్తోత్రము తండ్రి. ఈ దినవాసులతో నింపి బలపరచమని యేసయ్యపేట అడిగి వేడుకుంటున్నాను తండ్రి. ఆమేన్. కరంగలు తట్టి కట్టనండి సొలదబో. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV 2nd Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050.
MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.